தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலுக்கான 234 தொகுதிகளுக்குமான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி ராணிமேரி கல்லூரி. ராணிமேரி கல்லூரியை பொறுத்தவரைக்கும் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, திருவிக நகர் தொகுதி மற்றும் ராயபுரம் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கான அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. இன்று காலை 6 மணியிலிருந்து வாக்கு எண்ணிக்கைக்கு செல்லக்கூடிய கவுண்டிங் ஏஜென்ட்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். கவுண்டிங் ஏஜென்ட்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 3 அடுக்கு பாதுகாப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றிலும் அந்த வளாகத்தை சுற்றிலும் 100 மீட்டர் தொலைவிற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடியவர்கள் மட்டுமே அந்த வளாகத்தையே நெருங்கக்கூடிய அளவிற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாநில காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். உள்ளே வருபவர்களுடைய அடையாள அட்டையை அவர்கள் பரிசோதனை செய்து தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்த பின்தான் வளாகத்திற்குள்ளேயே அவர்கள் அனுமதிப்பார்கள். அதன் பிறகு வளாகத்திற்கு உள்ளே வந்த கவுண்டிங் ஏஜென்ட்களிடம் மொபைல் போன் பறிமுதல் செய்யப்படும். அதன் பிறகு அவர்களுடைய மொபைல் போனை டெபாசிட் செய்வதற்கான ஒரு இடம் தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்களுடைய மொபைல் போனை அவர்கள் கொடுத்துவிட வேண்டும். அதன் பிறகு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு அவர்கள் உள்ளே செல்லும் பொழுது அங்கு சோதனை செய்யப்படுகிறது. அங்கே மெட்டல் டிடெக்டர் மூலமாக அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். அங்கே உள்ளே செல்லும் போது ஷார்ப்னர் கூட உள்ளே கொண்டு செல்வதற்கு அனுமதி என்பது மறுக்கப்படுகிறது. ஷார்ப்னர் இருக்கக்கூடிய அந்த பிளேடு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பொருளாக கருதப்படுவதன் காரணமாக ஷார்ப்னர் கூட ஒரு கவுண்டிங் ஏஜென்ட் உள்ளே செல்லக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த அறைக்கு வெளியிலும் மத்திய மற்றும் மாநில காவல்துறையினுடைய பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்கள் ஆயுதமேந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். அதனை தாண்டி ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய இவிஎம் மிஷின் வைத்திருக்கக்கூடிய அந்த அறையிலும் மத்திய பாதுகாப்பு படையினுடைய ஆயுதமேந்திய காவல்துறையினுடைய அந்த பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் 3 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் சேர்த்து சுமார் 22,000 போலீசார் பணியில் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் 1.5 லட்சம் போலீசார் மற்றும் மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் எல்லாம் பாதுகாப்பு பணியில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலை 5 மணியிலிருந்து இங்கு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இந்த பகுதி என்பது உள்ளே வந்திருக்கிறது. காலை 5:35 மணிக்கு பிறகு கவுண்டிங் ஏஜென்ட்களுக்கு வளாகத்திற்கு உள்ளே அனுமதி வழங்கப்பட்டாலும் 6 மணிக்கு பிறகுதான் அவர்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செல்லக்கூடிய அந்த வழி என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே செல்லும் ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் பல்வேறு அடுக்கு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செல்ல முடியும். காலை 7:45 மணிக்கு ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்படும். ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட்டு அங்கிருந்து வாக்கு பெட்டிகள் எடுத்து வரப்படும், இவிஎம் மிஷின்கள் எடுத்து வரப்படும். அவர் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு 8:30 மணிக்கு தான் அது எண்ணக்கூடிய பணிகள் தொடங்கும். முதலில் தபால் வாக்குகளை பிரித்து எண்ண தொடங்குவார்கள். தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முடிவுகள் என்பது இறுதி சுற்றுக்கு முந்தின சுற்று தான் அதனுடைய எத்தனை தபால் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது, எந்தெந்த கட்சி எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அவர்கள் தெரிவிப்பார்கள். இந்த காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் பிரித்து எண்ணப்பட இருக்கக்கூடிய நிலையில் கவுண்டிங் ஏஜென்ட்கள் இங்கே வர தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த பரிசோதனை என்பது மிகவும் கவனமாக பார்க்கப்படுகிறது. 3 அடுக்கு பாதுகாப்பு, 3 அடுக்குகளிலுமே அவர்களுக்கான அந்த பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய ராணிமேரி கல்லூரியை பொறுத்த வரைக்கும் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி, துறைமுகம் சட்டமன்ற தொகுதி, ராயபுரம் சட்டமன்ற தொகுதி, திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி, ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி ஆகிய 5 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கைக்கான பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது. தற்போது கவுண்டிங் ஏஜென்ட்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர்.